நம்மை ஒரு தொலைக்காட்சி காட்டிட்டால் அந்த தொலைக்காட்சிக்கு எத்தனை அழைப்புகள் போய் அவர்களை மிரட்டுகிறார்கள் என்பது நான் அறிவேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அதிகாலை விவாதத்தில் சுமன் ஸ்ரீராமன், அவருக்கு நமக்கு என்ன ஒரு சம்பந்தம் இல்லை, அவர் சொல்ல கேட்குறாரு, எதுக்குங்க நீங்கள் சீமானெல்லாம் காட்டுறீங்கன்னு கேட்குற. அப்படி வழிகாட்டி நித்யானந்தா இருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு அவர் தான் ரோல் மாடல். ஆமாம், நான் கூட நினைப்பேன், என் தலைவன் வந்து இவ்வளவு சொல்கிறார், மாநில அரசு போட்டிருக்கிற தீர்மானம் எங்களுக்கு பூஜ்ஜியத்திற்கு சமம் என்று. நீ சரியான அப்பனுக்கு பிறந்து நான் முதலமைச்சராக இருக்கும்போது சொல்லிட்டு போயிருப்பேன், நீ போயிருவேன். ஒபாமா கூட நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். திராவிட குறியீடாக பெரியார் அவர்கள், யார் கட்சி தொடங்கினாலும் பெரியார் படம் இருக்கு. நாலேஜ் எப்படி? ஆட பைத்தியக்காரா, அது ஒரு லாங்குவேஜ்ரா, நாட்ட நாலேஜ்ரா. என்னடா ஒரு மொழியே இங்கிலீஷே நாலேஜ் ஆயிருதா? நம்மகிட்ட காசு இல்லை, இருந்தாலும் நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி நம்ம ஒரு கிஷோரை வைக்கலாம். மனம் திறந்து உங்களிடத்தில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இது ஒரு அரிய வாய்ப்பாகவும் நான் அதை கருதுகிறேன். இங்கே பேசிய நம் மீது வெளியிலிருந்து எப்படி பார்வை விழுகிறது, விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்பதெல்லாம் தம்பி அயன் கார்த்திக் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இதே கருத்தை கடந்த ஆண்டு என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய அக்கால் அருள்மொழி அவர்களும் அன்பு தம்பி ஆலூர் சானவாஸ் அவர்களும் வந்தார்கள். வந்து எங்கு போனாலும் உன்னுடைய பெயரை தான் வெளிநாடுகளெல்லாம் மக்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இங்கும் பெரும்பாலான மக்கள் உன்னுடைய பேச்சை கேட்கிறார்கள், நீ வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர் நல்லா தான் சரியாக தான் பேசுகிறாரு, ஆனால் அவர் கூட இருக்க தம்பிகள்லாம் எழுதுறதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது என்று என்னிடத்தில் விமர்சனங்களை சொல்கிறார்கள் என்று அக்கா அருள்மொழி அவர்கள் சொன்னார். குறிப்பாக ஐயா பெரியாரை பற்றி நான் எந்த இடத்திலும் பெரியாரை இதுவரை விமர்சித்ததே இல்லை. ஆனால் நான் விமர்சித்தேன் என்று அவர்கள் என்னை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு வழித்தடம் அதுதான் இருந்தது. நான் என் இளம் வயதிலே 15 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இயக்கத்தை ஒட்டி, அவருடைய சிந்தனையில் ஒட்டி, அதை வீதி வீதியாக போய் கடவுள் மறுப்பையும் சாதி மத மறுப்பையும் நான் பேசியவன் என்பதில் யாரும் மறுக்க முடியாது. அந்த காணொலியை இன்றும் நமக்கு எதிராக துளி துளி காணொலியாக வெட்டி போட்டு இயேசுவை திட்டாரு, கிருஷ்ணரை திட்டாரு, ராமரை திட்டாரு. அது தேர்தல் நேரத்தில் வேலை செஞ்சது, யாரும் நமக்கு வாக்கு தரலை. அந்த பாதை என்பது நான் நடந்து வந்தது. அதை ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அது நான் நடந்து வந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். கடவுள் இல்லைன்னு சீமான் சொன்னார். ஆமாம், இப்போவும் சொல்கிறேன், ஒரு கடவுள் இந்த உலகத்தை படைத்து காத்து ரசிக்கிறார் என்கிற படைப்பு தத்துவத்தை நான் ஏற்கலை. ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், முதலில் ஆதி மனிதன் தமிழன், ஆதி மொழி தமிழ் என்று தமிழர்கள் அல்ல, தமிழர் அல்லாத மொழியியல் அறிஞர்களே ஒத்துக்கொண்ட போது அவ்வளவு பெரிய ஒரு மூத்த தேசிய இனத்திற்கென்று ஒரு மெய்யியல் கோட்பாடு, ஒரு வழிபாடு என்று கட்டாயம் இருக்கும், உறுதியாக இருந்திருக்கு. அரவிந்த் ராமகிருஷ்ணன், கீழடி ஆய்வினுடைய அதிகாரியாக இருந்த அரவிந்த் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நம் வேர் தேடி பயணிக்கிற போதுதான் நாம் எவ்வளவு பெரிய ஆலமரம் என்பது தெரிய வரும் என்கிறார். நான் இந்த வேலையை செய்ய வந்தவன் அல்ல, நான் படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க வந்தவன். ஆனால் காலம் என்னை இந்த இடத்தில் இட்டுக்கொண்டது, நிறுத்தியது. அதற்கு காரணம் என் கண்முன்னே நிகழ்ந்த இனச்சாவு. கயிறு நிலையில் நின்ற நான் இனி இவர்களை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகு இந்த பணியை செய்ய தொடங்கினோம். சில பேரோட கேட்பாங்க, இவ்வளவு நாள் எங்கே இருந்தார் சீமான்? தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதை பேசியிருக்கணும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அதை பேசியிருக்கணும், செய்யலை. அதனால் இந்த வேலையை நாம் செய்ய வருவோம்னு தெரிஞ்சால் ஒரு வேளை இந்த கடவுள் மறுப்பு இதெல்லாம் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். அது நடந்து வந்த பாதை. நாம் தமிழர் கட்சி என்பது என் அன்பு பிள்ளைகளே,
நாம் தமிழர் கட்சி அதன் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும். அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதில் கட்சி அனைத்து மக்களுக்கும், அதில் மலையாளி, தெலுங்கர், கன்னடர், துளுவர், மராட்டியர், பீகாரி எல்லாருக்கும் கட்சி. அரசியல் அனைத்து உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. அதுதான் இங்கே தத்துவ நிலைப்பாட்டை. தெலுங்கு மொழி சாவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அதை காப்பாற்ற 2 மாநிலங்கள் இருக்கிறது. மலையாளி மொழி சிதைந்து அழிந்து போவதை கவலை இல்லை, அவங்களுக்கு ஒரு மாநிலம் இருக்குது, தேசிய நிலப்பரப்பும் அதிகாரமும் இருக்குது. அதுபோல் கன்னடம், அதுபோல் மராட்டியம், அதுபோல் இந்தி, அவர்களுக்கெல்லாம் தாய் நிலம் இருக்கிறது. ஆனால் என் தாய்மொழி சிதைந்து அழிந்து போவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு தாய் நிலம்தான். இருந்த இன்னொரு தாய் நிலம் அழித்து நாசமாக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த நிலத்தில் இந்த இனம் சாரும் மாநில தன்னாட்சி என்று கேட்டவர்கள் தமிழர் நிலத்தை தமிழரே ஆள வேண்டும் என்கிற போது எதிர்க்கிறார்கள். மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? எதற்காக? இங்கே சாதி வழியே மத வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை, மொழி வழியாகத்தான் தேசிய இனங்களும் நிலங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. மாநில தன்னாட்சியில், மாநில சுயாட்சியில் அந்த மாநிலத்தை சார்ந்த மகன், அந்த மண்ணில் வாழ்கிற அந்த மண் இனத்தை சார்ந்த மகனே அந்த மண்ணை ஆள்வதுதான் மாநில சுயாட்சியில் முதன்மையான உரிமை. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், அப்படிலாம் உலகத்தில் எந்த நிலப்பரப்பும் இல்லை. அது ஒரு தெளிந்த தத்துவத்தை சொல்லுது. வாருங்கள், எல்லோரும் கூடி நிற்போம், ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். எல்லாரும் வாருங்கள், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம், ஆனால் நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். இது எங்கள் தத்துவ நிலைப்பாடு. இது ஏற்கிறவங்க எதிர்க்கிறவங்க அது வேற, அது வேற. தம்பி அயன் கார்த்திக் அவர் சொன்னது போல் நம்ம எல்லாருக்கும் தான் சீட்டு கொடுத்தோம், அதனால விமர்சிக்கப்பட்டோம். இது இன்னொரு திராவிட கட்சி. அப்படி இல்லை. ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு, தன் உரிமைக்கு போராடுகிற போது அதே தேசிய நிலப்பரப்பில் தன் தாய் நிலத்தில் வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களாக மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. இது வரலாற்று உண்மை. ஈழத்தாயக விடுதலைக்கு ஒரு வீரஞ்செறிந்த புரட்சியை முன்னெடுத்த நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் கூட சிங்களர்களின் உதவியை பெற்றிருக்கிறார். தலைவனுடைய மெய்காப்பு படையிலேயே சிங்களன் இருந்திருக்கிறார். சிங்களர்கள் உதவி இல்லாமல் 35 ஆண்டுகள் ஒரு தலைவன் போரிட்டு இருக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நன்கு விளங்கணும். இந்த நிலத்தில் சிறுபான்மையாக இருக்கிற மலையாளி அருகில் இருக்கிற ஒரு நிலத்தில் பெரும்பான்மை. இங்கு கன்னடராக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற கன்னடர் அங்கே ஒரு நிலத்தில் பெரும்பான்மை. நாம் இந்த கட்சியை ஆரம்பித்தது எந்த இனத்தையும் பகைக்க அல்ல, நம் சொந்த இனத்தின் பகையை வெல்ல. அதை நன்கு விளங்கணும். நாம் தமிழர் என்று பேசுவதை இனவெறி என்று பேசும்போது நீங்கள் பெருமையடையுங்கள். நம்மளை இனவெறியன் என்று சொல்பவர் அவர் ஒரு இனத்தின் வெறியர். உலகத்தின் எல்லா மொழிகளையும் நாம் நேசிக்கிறோம், அந்த மொழி பேசும் மக்களை நாம் நேசிக்கிறோம். இதை மானுட நேயம் என்கிறார்கள். அதை போலவே நம் மொழியையும் நம் மொழி பேசும் மக்களையும் நாம் நேசிக்கிறோம், இதை இனவெறி என்கிறார்கள். அதனால் நமக்கு பெருமைதானே ஒழிய இழிவல்ல. உலகில் வரலாற்றையும் தாய்மொழியையும் பாதுகாத்த இனங்கள் பெருமையோடு வாழ்கிறது. தாய்மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவானாலும் கடுகளவு சிறுத்து வீழும் என்கிறார்கள். தாய்மொழியும் வரலாற்றையும் பாதுகாத்த இனங்கள் கடுகளவே ஆனாலும் மலையளவு உயர்ந்து வாழும் என்கிறார்கள். ஒரு மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு போகிற உயிர் உடைமை என்கிறார்கள். ஒவ்வொரு தேசிய இனத்தின் ஆன்மா மொழி. ஒவ்வொரு தேசிய இனங்களின் மகரந்தம் என்கிறான் மொழியை. அது தொலைச்சிட முடியாது. எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் தமிழ் என்று பேசுங்கள். தமிழ் எனக்கு வெறும் மொழி மட்டுமல்ல, அது என் உயிர் என்று பேசுங்கள். உலகில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள்
எவனும் தாய்மொழியில் பெயர் வைத்திருப்பானே ஒழிய தாய் மொழியவே பெயராக வைத்ததில்லை. உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான் தாய் மொழியவே பெயராக வைத்தது. பெரியாருக்கு எதிரியாக ஏன் நாம் கட்டமைக்கப்பட்டோம்? திராவிட குறியீடாக பெரியார் அவர்கள். யார் கட்சி தொடங்கினாலும் பெரியார் படம் இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் பதாகையில் கூட இருக்குது. திராவிட கட்சிகள், அதன் ஆட்சிகள் தமிழ் மக்களுக்கு மண்ணுக்கு செய்த துரோகங்களை, வஞ்சகங்களை நாம் எடுத்து பேசுகிற போது அது பெரியாருக்கு எதிராக பேசுகிறோம் என்று அப்படியே திருப்பி விட்டு விட்டார். அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய கட்சியின் நிலைப்பாடு ஒன்று தான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நறுமை உடன் பிறந்தார்களே, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவு என்பது தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் இரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இது எங்கள் கொள்கை முடிவு. நாங்கள் உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள், அடிமைப்படுத்தப்பட்ட தேசிய மக்களின் உரிமைக்கு, விடுதலைக்கு, மேம்பாட்டிற்கு போராடிய அத்தனை பேரையும் எங்கள் பெருமைக்குரிய வழிகாட்டிகளாக ஏற்கிறோம். மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, புத்தன், பூலே, மாசேத்துங், ஹோசிமின், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா எல்லாரையும் நாங்கள் எங்கள் பெருமைக்குரிய வழிகாட்டியாக இருக்கிறோம். அதை போலவே ஐயா பெரியார் அவர்களையும் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமைக்குரிய வழிகாட்டியாக இருக்கிறோம். புரட்சியாளர் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கரையும் எங்களின் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய வழிகாட்டியாக இருக்கிறோம். ஆனால் தலைவராக என் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசரைத்தான் நான் ஏற்க முடியுமே ஒழிய அம்பேத்கரை ஏற்க முடியாது. என்னுடைய ஆசான், என்னுடைய வழிகாட்டி. அது ஒரு என் மதிப்பிற்குரிய ஒருவர் கேட்கிறார். அப்போ வழிகாட்டி தானே தலைவனாக இருக்க முடியும். தகப்பன் வேற, ஆசிரியர் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அவர்கள் என் ஆசிரியர்கள். நான் மார்க்ஸை பெருமைக்குரிய வழிகாட்டியாக என் ஆசானாக ஏற்கிறேன். ஆனால் தலைவனாக என் தாத்தா சிவானந்தத்தையும் சிங்காரவேலரையும் நல்லகண்ணுவையும் தான் நான் ஏற்பேன். இது எங்கள் நிலைப்பாடு. அது சரி தவறுலாம் நான் அதெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சுக்கிறீங்க. அது நான் அதுக்கு வரல. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. நான் கொண்டாடிய ஒரு மகன் சேகுவேரா, நான் புகழ்ந்து போற்றிய மகன் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஆனால் தலைவன் என்பவன் என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தான் எங்கள் தலைவன். அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலை நாம் கட்டமைக்கிறோம். பெரியாரை போட்டு தேவையில்லாமல் பெரியாருக்கு சோறுட்டி ஒட்டலைனாலும் விமர்சிப்பான், நாம் ஒட்டினாலும் விமர்சிப்பான். அவன் வேலை என்ன? நம்மளை விமர்சிப்பது. நம்ம வேலை என்ன? அவனுக்கும் சேர்த்து போராடுவது. நான் அறிந்தவரை நீங்கள் முகநூலில் ஒரு பதிவை போட்டுவிட்டு படுத்து விடுவீர்கள். நான் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டு இருக்கணும். ஒரு தம்பி அவன் பாட்டுக்கு இழிசாதி தலித்தே அப்படின்னு போட்டு போயிட்டான். நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். ஆழ்ந்து யோசிச்சு செய்யணும். தம்பி அயன் கார்த்திக் சொல்லுகிறாய், ஆக்கப்பூர்வமான பல வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க. கன்னியாகுமரி நாகர்கோயிலில் தூர் வாடுறான், பல லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு முளைச்சி வந்துருச்சு, படம் எடுத்து போடுறான், மரக்கண்டுகளை நடுறோம், ரத்த கொடை குருதி கொடை கொடுக்குறோம், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு படைப்பிரிவு வச்சுருக்கோம், சுற்றுச்சூழல் பாசறை வச்சு எவ்வளோ வேலை செய்கிறோம். அதுகளை எழுதுங்க. நான் அண்ணன் புத்தகம் பூரா படிக்கிறேன், ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். புத்தகத்தையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது இல்லையே. அதில் எதை ஆகச்சிறந்த தத்துவமாக இருக்குதோ, உங்கள்கிட்ட எதை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் வந்து சொல்கிறேன். அப்படி தானே? அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் படித்தா முழுக்க உங்ககிட்ட வந்து சொல்கிறதில்லை. அந்த ஜான் பெர்கின் சொல்கிறான்ல, உங்கள் கண் முன்னே உங்கள் நிலத்தின் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள்ங்கிறான். அதை தான் உங்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கு. களவு போயிட்டு இருக்கடா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்டான்ட்டு. அப்படி நல்லதை எடுத்துகிட்டு வந்து பதிவு செய்யணும். நம்ம ஹிட்லரெல்லாம் உதாரணம் சொல்கிறோங்கிறான்.
முசோலினி எல்லாம் எடுத்து சொல்றாருன்னா, முசோலினி சொல்றான் ஆபத்தாக வாழுங்கிறான். உன்னை நினைக்கும் போது எதிரி கொலை நடுங்கணும்டாங்கிறான். இப்ப நடுங்கிறானா இல்லையா? கனடா எதுக்கு என்னை கைது செய்து அனுப்பினா? என்ன அவ்வளோ பெரிய நாட்டின் அதிபரா இல்லை இராணுவத்தை கொண்டு படையெடுக்க? ஒன்றும் இல்லை. அமெரிக்கா எதுக்கு நுழைய விடாமல் என்னை கைது செய்யணும்? ஒன்றும் இல்லை. யார் காரணம்? பிரபாகரன் ஆளு சீமான். பிரபாகரன் பேரை சொன்னால் எல்லாருக்கும் நடுக்க வருது. அதுதான் உன் இனத்தில் எவன் பெயரை சொன்னால் எதிரி நடுங்கிறானோ அவன் தாண்டா உன் இனத்தின் தலைவன்றான். அதனால தான் பிரபாகரன் எங்கள் தலைவன். ஒரு பழத்தை அப்படியே போட்டு புளிஞ்சு சாறு எடுக்கிறது இல்லை. தோலை உரிக்கிறோம், அப்போ விதைகளை நீக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நசுக்கிறோம். அது மாதிரி ஹிட்லர் சொன்னதுலேயும் நல்லது இருக்குது. அவன் எனக்காகவே நிறைய சொல்லியிருக்கான்ல. நான் படிக்கும்போது ஓ இவன் நம்மளை மாதிரியே இதை சொல்கிறாடா, நமக்கு தாண்டா சொல்கிறான்னு. என்ன சொல்கிறான்? நீ இலக்கை அடையும் வரை குதிரையை விட வேகமாக ஓடுன்றான். குதிரை மாதிரி வேகமாக ஓடுங்கிறான். இலக்கை அடைந்து விட்ட பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு, அப்பதான் அதை தக்க வைக்க முடியுங்கிறான். நீ உன் இலக்கை நோக்கி பறந்து போ. முடியலையா ஓடு, முடியலையா நடந்து போ, அது முடியலையா தவழ்ந்து போ, அது முடியலையா உருண்டு போ. ஆனால் எப்படி எனும் இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம்ங்கிறான். அவன் சொல்றான் எல்லாரும் பின்னாடி இருந்து உன்னை விமர்சிக்கிறான்னா நீ முன்னாடி இருக்கிறாயின்னு பொருள்றாங்கிறான். நமக்கு தான் சொல்றான். எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்வது, எது அல்லதோ அதை தள்ளிவிடுவது. இதுதான் அறிவு. எழுத வருங்கிறதுக்காக என்னத்தையாவது முகநூலில் எழுதிவிடக்கூடாது. நம்மளே படிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா நாம் மதிப்புமிக்க ஒரு மனித புனிதனை தலைவனாக பெற்றுக்கிறோம். பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவனை. அவர் பேரை உச்சரிக்கவே நமக்கு அருகதை இல்லாமல் போய்விடும். நான் கெட்டவனாயிடும், நான் உங்களை நல்வழிப்படுத்தவில்லை என்று ஆயிடும். ஐயா வலம்புரி ஜான் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எழுத்துக்கள் எடைக்கு போடக்கூடியதாக இருக்கக்கூடாது, எடை போடக்கூடியதாக இருக்கணும். அறிவில் சிறந்த பிள்ளைகள், உங்கள் அறிவும் ஆற்றலும் திறனும் முழுக்க இன மேம்பாட்டிற்கு, விடுதலைக்கு, உரிமை மீட்சிக்கு பயன்படன்மை ஒழிய எழுதாதீங்க. தேவையில்லாதவற்றை எழுதாதீங்க, அவ்வளோதான். தவிர்த்து விடுங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகிறார். எதையெல்லாம் என் மகனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்ன்ட்டு. அதில் ஒன்று சொல்கிறாரு, குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக் கொடுங்கள் என் மகனுக்குன்ட்டு. அதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். புறந்தல்லுங்க. நற்செய்திகளை மட்டுமே பதிவு செய்யுங்க. உயர்ந்த கருத்துக்களை படிக்கிறீங்க, ஒரு கவிதை படிக்கிறீங்க, சிறப்பாக இருக்குது, பதிவிடுங்க. தினம் ஒரு குறளை பதிவிடுங்க, புரட்சி பாவலர் பாடலை பதிவிடுங்க, பாரதியார் பாட்டை பாடிவிடுங்க, பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் கருத்துக்களை பாக்களை பாதை பதிவிடுங்க, ஆகப்பெரும் அறிஞர்கள் சொன்ன தத்துவங்களை பதிவிடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். கற்றதை பற்ற வையுங்கள், தீயவற்றை தீய வையுங்கள். இதுதான் நமக்கு எடுத்துக்கிற தத்துவமாக இருக்கணும். போட்டு குழப்பிக்கிற கூடாது. நாம் தந்தை பெரியார் அவர்களை, ஐயா பெரியார் அவர்களை தமிழ் தேசியத்தின் எதிரியாக பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவராக ஏற்கலை. அதுதான் நம்மளுடைய கொள்கை நிலைப்பாடு. அதில் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் எழுதும்போது அதெல்லாம் படிச்சுட்டு ஒன்றும் யாரும் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை தம்பி கார்த்தீஸ்வரர் வருங்க, பல பேரை விரட்டி விட்டோம் முகஞ்சொலிக்க வச்சு. பேரன்பு கொண்டு நேசிப்பதனால் மட்டுமே இதை பெரிய இயக்கமாக மாற்ற முடியும். அன்பு ஒன்றுதான் உறவை பெருக்கும். அது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. 17 லட்சம் வாக்காளர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்பது நம் மீது அவர்கள் வைத்திருக்கிற பெரும் நம்பிக்கைக்கு சான்று. அவ்வளவு பணம், அவ்வளவு ஒரு படை. சில ஊர்களில் உங்களால் நம்ப முடிகிறதா? கட்சியே கிடையாது. 900 வாக்களில் 760 வாக்கை ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் நமக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில்.
மணிசந்தில் தஞ்சாவூரில். ஆனால் அந்த ஊரில் கொடி இருக்கா, கட்சி இருக்கா? இல்லை. வாக்கு செலுத்தாத ஒரு வாக்ககம் நமக்கு இருக்கா? இல்லை. எல்லா இடத்திலும் வாக்கு விழுந்திருக்கு. மக்கள் தயாராக இருக்கிறார்கள், நாம் தயாராக வேண்டும். என் தம்பி கணேஷ் சொன்னான் பாருங்க, ஆம் ஆத்மியில் அவங்க தலைவர் சொல்கிறது எவ்ரி பூத் 10 யூத்து. நாம் அது ஒவ்வொரு வாக்ககத்துக்கும் 10 முகவர்கள். அதை நோக்கி தான் அடுத்த பயணம். இப்போ கட்சி கட்டமைப்பு முடிய போகிறது. மாவட்ட கட்டமைப்பு முடிந்த பிறகு வேட்பாளர் தேர்வு ஏறக்குறைய நாமளே இப்போ ஒரு 30-40 விழுக்காடு முடிவு பண்ணிட்டோம். இந்த தொகுதியில் இவர் நிற்பார், அந்த தொகுதியில் அவர் நிற்பார், இந்த தொகுதியில் நிற்கணும். 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்ட பிறகு மீதி 117 ஆண்களுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். அது நம்ம இது ஒரு சாதனையாக பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம பிறவி கடன். நம்ம வேறு யாருக்கு சீட்டு கொடுக்கல. நம்ம அம்மாவுக்கு, நம்ம அக்காவுக்கு, நம்ம தங்கச்சிக்கு தான் கொடுக்குறோம். சமூக நீதி பேசினார்கள், எல்லாம் பேசினார்கள். ஆதி குடிகள் முடிதிருத்துறவருக்கு சட்டசபையில் இடம் இல்லை. பானை சட்டி செய்கிற வேளாளர்களுக்கு இதுவரை இடம் இல்லை. அழுக்கு துணியை வெளுத்து நம்மளை தூயாடையை உடுத்த செய்கிற சலவை தொழிலாளிகள் நம்ம ஆதி தமிழ் குடிகளுக்கு இடம் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சு என்று கேட்பார்கள். இவர்கள் எல்லாருக்கும் தேர்தலில் நிற்க இடம் கொடுத்தது. ஒரு தம்பி எல்லாம் மருத்துவர் குலத்தை சார்ந்தவன், முடிதிருத்துகிற சமூகத்தை சார்ந்தவர். நீ நில்லு, தேர்தல் என்ன நம்ம வீடுகள் மொத்தம் 10 வீடு தானே இருக்கும், இது எப்படின்னு இவங்க இப்போ எனக்கு போட வேண்டாம், ஒருத்தரும் போட வேண்டாம், நீ இனிமேல் ஒன்று செய்ய, அவங்களுக்கு அவங்களே முடி வெட்டிக்கிற சொல்லி நீ வெட்டாதன்ட்ட. ஒருத்தர் ஜெயங்கொண்டத்தெல்லாம் பேசும்போது 22 தொகுதியை நம்ம பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில் நிறுத்தினோம். அப்போ அந்த இடத்துல ஆதி தமிழில் ஒரு தம்பியை நிறுத்துகிறேன். அப்போ நான் சொன்னேன், இவன் தமிழன் என்று நினைத்தால் எனக்கு ஓட்டு போடுங்கள், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று நினைத்தால் நீங்கள் தயவு செய்து போட்டு விடாதீர்கள், உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டாகிவிடும் என்ற அந்த நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்கோம். தம்பி கார்த்தி கூட குறிப்பிட்டார் பாருங்க. நமது தாத்தன் புரட்சி பாவலனை பாருங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறான். உயிரிடா எனக்குன்றான். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளுங்கள் வெற்றி தோள்கள், கங்கையைப் போல் காவிரியைப் போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம்ங்கிறான். மூச்சுடா, எனக்கு பேச்சு இல்லடா, மூச்சு. அந்த பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. என்ன பாடுறான்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். முதலில் எதை செய்யறான்? முதலில் எது முதன்மை கடமை? சாதி ஒழித்தல். அவரே சொல்றாரு, சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைன்றார். சாதி தமிழ் சொல்லு இல்லை, சாதி சாதி இல்லை, நமக்கு குடிதான். நம்ம அதிகாரத்துக்கு வந்தவரையே அதை ஒழிச்சிடும், காரி துப்பி போ. ஆனா என்ன கேட்குறான்? குடி போடணும், தமிழ் குடி. அதுல நான் பார்த்துப்பேன் எங்காலு, சரி குடுறா அவனுக்கு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா சாலை சரியான சாலைன்னா இது மலையாளி நடக்கூடாதுன்னா விதி இல்லை ராஜா, எல்லாருக்கும் தான். தடையற்ற மின்சாரமா கன்னடருக்கும் தான், அவர் கரண்ட் கட்டு கிடையாது. சரியான சமமான தரமான கல்வி என்றால் என் மண்ணில் வாழ்கிற எல்லாருக்கும் தான். முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கடவோடி மனிதனுக்கும் இருக்கிறது என்றால் அது எல்லா மக்களுக்கும் தான். ஏனால் தமிழன் மாண்பு, தமிழன் மனிதநேயவாதியே அல்ல, தமிழன் உயிர்மநேயன். தமிழர்களைப் போல உயிர்மை நேயம் கொண்ட ஒரு இனமே உலக வரலாற்றில் கிடையாது. எந்த நான் கும்பிடுகிற தெய்வங்களுக்கு, இறைக்கு, நான் முதல்ல சொன்னது கடவுள்ங்கிறதுக்கு வரல, அந்த கோட்பாட்டுக்கு வரல, ஆனால் தெய்வம் இறை என்பது இருக்கு. முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று தமிழ் மறை போதிக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லும். தெய்வம் இருக்கு. தெய்வம் எப்படி உருவாகுது? தம்பி ராஜவேல் ரொம்ப நல்லவர்.
அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கான். அப்புறம் வார்த்தையை தர்றான், ரொம்ப ரொம்ப நல்லவர். மறுபடியும் ரொம்ப 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 நல்லவனாக இருக்கான், அப்போ வார்த்தை தேடுறான், ஆக சிறந்தவர். அதுக்கு மேலே வார்த்தை இல்லை, தெய்வம் அப்பா அவர். இவ்வளோ தான். இப்படி தான் தெய்வங்கள் உருவாச்சு. தெய்வங்கள், என்னுடைய தெய்வம் எது? முடிக்கிற காளி. எங்களுடைய குலதெய்வம் எது? கொல்லங்குடி காளி. எப்படி உருவாகுது? எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியாரை விரட்டி போகிறான் வெள்ளைக்காரன், குதிரையில் போயிட்டுருக்கா. அப்பத்தா போயிட்டு இருக்கும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா உடையாள். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அவன் போனவொடனே உடையாள்கிட்ட கேட்குறான், ஏய் இந்த பக்கம் வேலுநாச்சியார் போனாங்களாங்கிட்டு. ஆமாம். எந்த பக்கம் போனாங்க? சொல்ல முடியாதுன்றது. நம்ம பாட்டியை காட்டி கொடுக்கல. வாழை உருவுனா ரெண்டா வெட்டினா துண்டா உடல் ரெண்டா விழுந்தா வெட்டு உடையால் காலி ஆயிட்டா. இதுதான் நம்ம பாட்டியை காட்டி கொடுக்காம உடையால் வெட்டுண்டு செத்தால் எங்கள் குலதெய்வமானால். இதுதான் எங்கள் குலதெய்வம். முடிக்கரையில் ஒரு அப்பத்தா எங்கள் குலதெய்வம். எப்படி? காலரா நோய், பெருநோய், ஊரே செத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கிழவி தன் கை வைத்தியத்தால் பல ஆயிரம் பேர் உயிரை காப்பாற்றினா. அவ ஒரு நாள் செத்தா எங்கள் குலத்துக்கு தெய்வமானா. இதுதான் தெய்வங்கள். இது தெய்வ வரலாறு. இன முன்னோர், குலம் முன்னோர். இது குலம் முன்னோர். இன முன்னோர் யாரு? மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு. 4 திணைக்கும் தெய்வம். பாலை திணை கொற்றவை, அது இயற்கை திணை இல்லை. முல்லையும் குறிஞ்சி முறைமையில் திரியும் நல்லி இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொல்லும். சிலப்பதிகாரத்தில் நமது பாட்டன் இளங்கோவடிகள். அது இயற்கை திணை இல்லை, செயற்கை திணை. இப்போ ஏறக்குறைய தமிழ்நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டு இருக்குது. அது அப்புறம் கதை. இந்த திணைகளில் முதல் திணை எது? குறிஞ்சி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்க. இவன் பெருமைக்கு பீத்திக்கிட்டுறாங்கிறான். அது இல்லை, அதான் உண்மை. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் அப்படிங்கிறான். முதல் திணை எது? குறிஞ்சி. ஆதியில் காடுகளில் குரங்களிலிருந்து பரிணாமத்தில் மனிதன் பிறக்கிறான். மலை தோன்றிருச்சு, குன்றுகள் தோன்றிருச்சு. அங்கே வாழ்ந்த மூத்த குடி தமிழ் குடி. அங்கே குறிஞ்சி மலர்கள் இருந்ததுனால அந்த திணைக்கு, அந்த நிலத்துக்கு பேர் குறிஞ்சி என்று பெயரை வைத்து விட்டான். அந்த திணை நிலத்தின் தலைவனாக இறைவனாக போற்றப்பட்டவன் நம்முடைய முப்பாட்டன் முருகப் பெருந்தகை. குன்றில் வாழ்ந்ததால் அவர்கள் குன்றவர்கள். அந்த குன்றவர்கள் தான் இன்மண் மருவி குறவர்களாகுது. இந்த குறவர் குடிதான் நம் தாய் குடி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவனுக்கு ஒருத்தனும் சீட்டு கொடுக்கறதில்ல, நாம தான் கொடுத்தோம், இனியும் கொடுக்க போகிறோம். அந்த தாய் குடிதான் குறவர்கள். எம்ஜிஆர் காலத்தில் மராட்டிய மன்னர்கள் வரும்போது அவர்களோடு வந்து அந்த அக்கி பிக்கி, இந்த நரி பிடிக்கிறவன், பாசிமணி ஊசி விற்கிறவனை சேர்த்து குறவர்கள்னு போட்டு விட்டார். அதிலிருந்து பிரிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் பெரும்போராட்டம் போராடுறோம். என் தாய் குடியை இவங்களோட சேர்த்து விட்டார். குறவர் அங்கே வாழ்ந்தோம், மைக்ரேட் ஆகிறோம், நகர்றோம், காடுகள் இருந்து நகர்றோம். கல் தோன்றிடுச்சு பாருங்க, தோன்றிடுச்சு. கீழே இறங்குறோம். காடும் காடு சார்ந்த இடமும் வேட்டையாடி உண்டு கொண்டிருந்தோம். அந்த விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்து ஆடு மாடுகளை வளர்க்கிறோம். இந்த திணை, இந்த நிலம் முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததுன்னா முல்லை. இந்த நிலத்தின் தலைவன் மாயோன், இறைவன் மாயோன். மால், மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை பெருமையோடு அழைக்க வேண்டும் என்று திருமால், பெருமாள் என்று அழைத்தோம். மாயோன், மாயவன், மாயாண்டி, மாயக்கா, இதெல்லாம் எப்படி வருது? அங்கே மழைதான் மூலமாக இருக்குது. கருகரு கருகரு என்று கருப்பாக மேகம் வந்து கூடுது, மழையை பொழியுது, மறைஞ்சிருது. மாயமா வருது, மாயமா போகுது, மாயோன் என்று கும்பிட்டான். அதனால தான் கார்வண்ணன், கார்முகிலன், கருமை நிறவண்ணன் இப்படிலாம் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் குழப்பம் இருக்குது. கண்ணன் கருப்பா ஊதாவா? நம்ம ஐயா கண்ணதாசனுக்கே குழப்பம். ஒரு படத்தில் கண்ணா கருமை நீர கண்ணான்னு பாடுறாரு, ஒரு படத்தில் நீலவண்ண கண்ணா வாடாங்கிறாரு. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது. நம்ம ஆள் கருப்பா ஊதாவா ஒன்றும் தெரியல. என் காரை திருடிட்டு போய் ஒருத்தன் கருப்புக்கு வண்ணத்தில் இருக்கிறத வெள்ளை வண்ணத்தை மாற்றினா எப்படியோ அப்படி எங்கால தூக்கிட்டு போய் ஊதா வண்ணம் அடிச்சு விட்டாங்க. இதுதான் நடந்தது ராஜா. எங்களுடைய மாயோன் பிறகு கண்ணனாகி, பிறகு கிருஷ்ணராகி, பிறகு கிருஷ்ண பரமாத்மா ஆகிவிட்டார். இங்கே நம்முடைய மாயோன் திருமால், பெருமாள் வழிபாட்டு தெய்வமாக இருக்கு. அதிலிருந்து கீழே இறங்குறோம். காடும் காடு சார்ந்த இடத்த விட்டு கீழே இறங்குறோம். பள்ளம், பள்ளமாக இருக்குது இடம்.
மருத மரங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த திணைக்கு பெயர் மருத நிலம், மருத திணை. இங்கே என்ன பண்ணுறோம்? வேட்டையாடி உண்டோம், அதையே வளர்த்து உண்ணக்கூடாது. இங்கே வந்தோம், நீர் இருக்குது, நதிகள் இருந்தது, ஏன் நமக்கான உணவுப் பொருளை வேளாண்மை செய்து நாமளே சாப்பிடக்கூடாது, நாமளே இது பண்ணக்கூடாதுன்னு வேளாண்மை செய்ய தொடங்கணும். அங்குதான் மண் தோன்றுது. காட்டை மேட்டை திருத்தி நிலம் ஆக்குறோம். இப்போ மண் தோன்றுவதற்கு முன்பே வாளோடு முன்பு தோன்றிட்டான் தமிழன், முன் தோன்றிய மொழி தமிழ் என்பது இதை புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன வருதுன்னா, அந்த நிலத்தில் வாழ்ந்தவன் குறவன் குறிஞ்சி திணையிலே மருத திணைக்கு வரும்போது அது குன்று, அடுத்து இறக்கம், அடுத்து கீழே வரும்போது இந்த நிலம் பள்ளமாக இருக்குது. அதனால் இங்கு வாழ்ந்த மக்கள் பள்ளர்கள். பள்ளர் என்பது சாதி பெயர் இல்லை, காரண பெயர். குறவர் என்பது சாதி பெயர் இல்லை, குன்றில் வாழ்ந்தவர்கள், காரண பெயர். குறிஞ்சி திணைக்கும் மருத திணைக்கும் இடையில் இருந்த முல்லை திணையில் வாழ்ந்ததாலேயே நாம் இடையர்கள், அதுவும் சாதி பெயர் இல்லை, எல்லாம் காரண பெயர் தான். ஆயர்கள், கோன், இதெல்லாம் இதை பேசிட்டு தான் பூரா சண்டைக்கு இருந்து நாங்கள் யாதவ், எப்படி நீங்கள் கோன் என்று சொல்ல முடியும்? ஏ கொடுமை, வாங்க முடியலையா? நம்ம வந்து மாற்றுவோம். அது கேட்டா யாதவன் போட்டால் தான் இடஒதுக்கீடுனா, கோன்னு போட்டால் தான் இடஒதுக்கீடு, முடிஞ்சு போச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு இருக்கிறதே தட்டில் ரெண்டு நெளிஞ்ச தட்டில் 4 பருக்க, அதில் 4 பேர் வந்து எடுத்துகிட்டு போயிடறான். ஒத்த பருக்கை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல. யாதவ் என்றால் இங்கே எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. நான் யாதவ், எனக்கு பீகாரில் இருக்கா? நான் யாதவ் ஆந்திராவில் இருக்கா? நான் யாதவ் கேரளாவில் இருக்கா? நான் யாதவ் கர்நாடகாவில் இருக்கு? இல்லை, இங்கே பிரச்சனையா தான். அதை பேசுனா அது தனி, அதுக்கு பெரிய, நீ நாளைக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அது. அதுக்கு கீழே இந்த வயலும் நிலம் வயலும் வயல் சார்ந்த இடத்தில் மருதத்திணையிலிருந்து கீழே நகரும்போது கடலும் கடல் சார்ந்த இடமும் உங்களுக்கு தெரியும், நெய்தல், அதில் வாழ்ந்த மக்கள் மீனவர்கள். இங்கு போற்றப்பட்ட தெய்வம் வருணன். இந்த மருத நிலத்தில் வந்து இந்திரன், அதான் தேவ இந்திரன், அதிலிருந்து வந்தது அந்த தேவர். இந்த தேவ இந்திரன் எங்களை அலங்க இதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த இந்திரனில் இந்த பட்டங்கள் வருது. இதெல்லாம் சாதி பெயர் இல்லை, காரண பெயர். இப்படி இந்த 4 திணையில் வாழ்ந்த மக்கள் தான் உலகத்தின் தாய் குடிகள் என்பதை தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இந்த தெய்வங்கள் தான் பிற்காலத்தில் கொற்றவை பார்வதி ஆயிர, சிவன் யாரு, முருகன் எங்கே, சிவனுக்கு மகனா முருகனாகி, எல்லாம் சினிமா கதையை விட மிக பிரமான திரைக்கதை அமைச்சு விட்டுட்டாங்க. முருகன் காலம் வேற, சிவன் காலம் வேற. இந்த மெய்யியல் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஒரு தேசிய இனத்தின் விடுதலை மீட்சி என்று வருகிற போது என்னுடைய பயணம், என்னுடைய பாதை விரிவடைந்தது. அப்போ என்னுடைய இறையை, என்னுடைய மெய்யியல் கோட்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை வந்துடுது. எங்கள் வழிபாட்டு தலங்களுக்குள் எங்கள் தாய் மொழி இல்லை என்றால், எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்கிறார்கள். அதை எப்படி ஒரு தமிழ் பிள்ளைகளை அனுமதிக்க முடியும்? என் சிவன் மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். தமிழே அவன் தந்த மொழிதான்ங்கிறான். அவனுக்கு தமிழ் புரியாதுன்னா கோவம் மாறாத எப்படி? திருவிளையாடல் படத்தை பார்த்தாலே நக்கீரா உன் தமிழோடு சற்று யாம் விளையாடவே வந்தோம்ங்கிறான். முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்தானுங்கிறான். நக்கீரர் அந்த படத்தில் கூட சொல்றார், இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் பிழையான ஒரு பாட்டுக்கு பாண்டியன் பரிசீலித்து விடுவான், ஆனால் அதை கண்டு வருந்துபவன் நான் தான் என்று அவன் சொல்றான். அந்த நக்கீரனின் தமிழள்ளி பருக வந்த சிவனுக்கு தமிழ் புரியாது, மந்திரம் சொன்னால் புரியாது, தமிழ் நீச பாசை என்றால் நல்ல தமிழ் பிள்ளைக்கு கோபம் வருமா வராது? சினம் வருமா வராது?
எதற்காக அதிகாரம் என்றால் இதையெல்லாம் சரி செய்யத்தான் நமக்கான அதிகாரத்தை தேடி ஓடுறோம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அளவிற்கு துன்ப துயரங்களை, அவமானங்களை, ஏச்சு பேச்சுகளை, வேதனைகளை, சாதிய இழிவை, தீண்டாமை, கொடுமையை அனுபவித்த ஒரு மகன் உலக வரலாற்றில் இருக்க முடியாது. அந்த மகன் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது, முடிச்சிட்டார். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று நமக்கு அறிவுறுத்தி விட்டு சென்று விட்டார். இதுவரை என் அன்பு பிள்ளைகள், நீங்கள் எப்படி இந்த இணையதளத்தை, இந்த வலைத்தளத்தை நீங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, அது சிக்கல் இல்லை. இனிமேல் மிகச்சரியாக கையாள வேண்டும். ஊடகங்களால் நிராகரிக்கப்படுறோம். நம்மை ஒரு தொலைக்காட்சி காட்டிட்டால் அந்த தொலைக்காட்சிக்கு எத்தனை அழைப்புகள் போய் அவர்களை மிரட்டுகிறார்கள் என்பது நான் அறிவேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அதிகாலை விவாதத்தில் சுமன் ஸ்ரீராமன், அவருக்கு நமக்கு என்ன ஒரு சம்பந்தம் இல்லை, அவர் சொல்ல கேட்குறாரு, எதுக்குங்க நீங்கள் சீமானெல்லாம் காட்டுறீங்கன்னு கேட்குற. அப்படி அப்போ ஒரு பொது விவாதத்தில் இப்படி பேசுகிறவர்கள் அப்போ நேரடியாக எப்படி மறைமுகமாக எவ்வளோ பேசியிருப்பாங்கங்கிறத பாரு. காட்ட விட மாட்டார்கள். அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் நம்மை காட்டாது. காரணம், நான் இல்லை, இந்த இடத்தில் இந்த அரசியலை எவன் ஓங்கி உரைத்தாலும் காட்ட மாட்டார். ஏனென்றால் ஒரு தேசிய இனம் அரசியல் விழிப்புணர்வு பெற்று ஒன்று திரண்டு தங்களுக்கான அதிகாரத்தை கட்டமைப்பது என்பதை இவர்கள் ஏற்க மாட்டார்கள். இவர்களுக்கு தலைவர்கள் உருவாகிவிடக்கூடாது, தரகர்கள் தான் தேவை. இவர்கள் பாருங்கள், ரஜினிகாந்த் நடிகர், ஆனால் எல்லா ஊடகங்களும் தலைவர் ரஜினி, தலைவர் ரஜினி, தலைவர் ரஜினி, தலைவர் ரஜினி என்றே பேசும். அப்போ நல்ல கண்ணுவை எப்படி அழைப்பீர்கள்? என்ன சொல்லி அழைப்பீர்கள்? சிவானந்தம், சிங்காரவேலு, காமராஜர், கக்கனை எல்லாம் எப்படி அழைப்பீர்கள்? அவர்கள் நல்ல நடிகர்கள் என்று அழைப்பீர்களா? எப்படி கட்டமைப்பார்கள்? ஒரு தேசியனத்தின் மகன் வரும்போது என் மொழி, என் கலை, இலக்கியம், பண்பாடு, என்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, நாம் பேசுவோம். அவன் அப்படி பேச மாட்டான். அதனால தான் இவர்களுக்கு தலைவர்கள் தேவையில்லை, தரகர்கள் தேவைப்படுது. இப்போ நாம் வந்தால் மீத்தேன் ஈத்தேன், நீ மலைத்தேன் கொம்பு தேனோன்னு தரோம், மீத்தேன் ஈத்தேன்லாம் இல்லை கிளம்புன்றோம். இப்போ சொல்லுதில்ல, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு தீர்மானம் போடுது 7 பேர் விடுதலைக்காக. அது நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது மத்திய அரசின் பிரதிநிதி சொல்கிறார், மாநில அரசு போட்டிருக்கிற தீர்மானம் எங்களுக்கு பூஜ்ஜியத்திற்கு சமம் என்று. நீ சரியான அப்பனுக்கு பிறந்து நான் முதலமைச்சராக இருக்கும்போது சொல்லிட்டு போயிருப்பியா? நீ போயிருவியா? நீ அதிகாலை 3 மணிக்கு கதவை திறந்து 7 பேர் வெளியில் வாழ்ந்துருவேன். நீ என்ன, உன்னால் என்ன செய்ய முடியும்? செஞ்சு காட்டும்பேன். என்ன பண்ணிடுவேன்? நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஏறி அடிக்க ஒரு ஆள் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது. இந்தியான்னு ஒரு நாடு இருந்துச்சா? உருவாக்கப்பட்டதா? இது யார் நாடு? சீமான் என்ன தனியாக ஒரு கொடி வச்சுக்கிறேன். அதிகாரம் வந்தபோது முதல்ல என் கொடியை ஏற்றிட்டு அப்புறம் இந்திய கொடியை ஏற்றுவேன். நாங்கள் தமிழ் தேச குடியரசு, இந்திய ஒன்றியத்துக்குள் வாழ்கிறோம். நீங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு, நேஷனாலிட்டிக்கு ஒரு குழப்பம் இருக்குது நம்மள்கிட்ட. என் நேஷனாலிட்டி தமிழ், நான் இந்திய நாட்டின் குடிமகன். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. நமக்குள்ள இன்னும் பெரிய குழப்பம் இருக்குது. அது இந்தியாங்கிற நாடு உருவாவதற்கு முன்பு அதுக்கு கோடுகள்லாம் வரைஞ்சி நீ ஒரு கொடியை கொண்டு வர்றதுக்கு முன்பே கோட்டை கட்டி கொடியை வச்சு ஆண்ட இனத்தின் மக்கள் நாங்கள். சேர சோழ பாண்டிய பேரரசின் பிள்ளைகள் நாங்கள். கடல் பல கடந்து படைபல நடத்தி உலகத்தின் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழனின் வாரிசுகள் நாங்கள். நீ எங்ககிட்ட வந்து இந்த பூச்சாண்டிலாம் காட்டிட்டு இருக்கக்கூடாது. அது அப்புறம் கதை. இப்போ இதுக்கு வருவோம். அன்பு கொண்டு உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள், அவசியமற்ற கருத்துக்களை நிராகரியுங்கள். கண்ணியமான பதிவுகளை உங்கள் கைகள் எழுதட்டும். அண்ணல் காந்தியடிகள் சொல்வதுதான், என் அன்பு பிள்ளைகளே, வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒருவன் செவிவரைதான் சென்று அடையும்.
இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை அவன் செவியை சென்றடைந்து சிந்தனைக்குள் சென்று அது செயலாக்கம் பெறுங்கிறார். அப்படி உங்கள் வார்த்தைகளை நீங்கள் எழுத எடுக்கிற போது இதயத்திலிருந்து எடுத்து எழுதுங்கள் என்பதுதான் என் அன்பான வேண்டுகோள். நாம் எழுதுவதை நம் அக்கா, நம் தங்கை, நம் அம்மா, நம் பிள்ளை படிக்கிறார்கள், நம் தம்பி தங்கைகள் படிக்கிறார்கள் என்ற கவனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் செலன்ஸ்கி அரசு அலுவலகங்களில் தன்னுடைய படத்தை மாட்டி வைத்திருந்ததை எடுக்க வைத்துவிட்டார். நான் ஒரு அடையாளமோ குறியீடோ அல்ல, நான் ஒரு ஐடென்டிட்டியோ ஒரு ஐக்கானோ இல்லை. அதனால் என் படத்தை எடுத்துருங்க, அரசு அலுவலகங்களிலிருந்து எடுத்துருங்க. அதற்கு மாறாக உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டி வையுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு திட்டத்தையோ ஒரு வேலையோ செய்ய தொடங்குகிற போது ஒரு முறை உங்கள் குழந்தையின் படத்தை பார்த்துவிட்டு செய்யுங்கள் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளையின் எதிர்காலம், பிள்ளையின் நலன், அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் என்கிறார். அதே தான் நான் உங்கள் உடன் பிறந்தவன் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நம் எழுத்தை நம் தாய் படிக்கிறாள், நம் தங்கை படிக்கிறாள், நம் அக்கா படிக்கிறாள், நம் அண்ணன் படிக்கிறான், நம் தம்பி படிக்கிறான், நம் பிள்ளைகள் படிக்கிறது என்கிற கவனத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பதிவுகளை செய்ய வேண்டும் என்று மிகுந்த அன்போடு உங்களை வேண்டுகிறேன். இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் பிள்ளைகள் போல கண்ணியமான பிள்ளைகள் இல்லை என்று உலகம் போற்றுகிற அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும். நானும் ஒரு காட்டான். கடும் சொற்களை அடக்க முடியாத ஆத்திரத்தில் ஆவேசங்களில் பேசியிருக்கிறேன். என்னை நானே செதுக்கி கொண்டு நிதானப்படுத்தி கொண்டு என்னை நானே வார்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு சொல்வேன். தலைவர் பிரபாகரன் அவர்கள் ராஜபக்சே அவர்களை கூட மஹிந்த அவன் இருக்கானே என்று சொன்னதில்லை. மஹிந்த அவர்கள் அப்படிதான் பேசுவார். அவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், நம் தலைவர் படிக்கும்போது தன் நண்பர்களை விளையாட்டுக்கு கூட பிடித்து தள்ளியதில்லை என்கிறார். யாரையும் போடா வாடா என்று பேசியதே கிடையாது. அவர் வயதில் பெரியவர்கள், சின்னவர்கள், நண்பர்கள், யாரை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரின் பிள்ளைகள் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் தான் கற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் நம்மை பேரளவில் மாற்றிக்கொண்டு மண்ணும் மக்களும் பெரிதும் நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். நம்மிடத்தில் பொருளாதார வலிமை இல்லை, ஊடக வலிமை இல்லை. ஆனால் மண்ணையும் மக்களையும் நேசிப்பதில் நமக்கு இணையான வலிமையான ஆற்றல்கள் இந்த மண்ணில் இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டும். லெலின் சொல்லுகிறான், உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு என்று. 17 லட்சம் மக்கள் நம்மை நம்பி இந்த உள்ளாட்சி தேர்தலில் எண்ணற்ற பெருமக்கள் நமக்கு வாக்கு தந்து 4 விழுக்காடு இருந்த நம்மை 10 விழுக்காட்டிற்கு வாக்கு பெற்றவர்களாக உயர்த்தி இருக்கிறார்கள். அதனால் நம்பிக்கையோடு களத்திலே நாம் பணி செய்வோம். பதிவை ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் படித்து பாருங்கள். அது பதிவிடலாமா, சரியா வருமா, தேவையா தேவையில்லையா என்று உங்களுக்கே தெரியும். அப்படி செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தலைவர் நமக்கு கற்பித்தது தான். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல என்று சொல்றார். அவரே சொல்றார், வைரக்கற்களை விட்டு எறிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எறிந்தால் தடுப்போம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வேன், என் அன்பு பிள்ளைகளே, நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்குங்கள், அதில் நம் லட்சியத்தை மரமாக்குங்கள். எழுத்து அவன் பண்ணுறான்னு நீங்களும் பண்ணிட்டு விடாது. நாய் குலைச்சா விலைத்தான் போன மொழியை நீங்களும் குனிஞ்சுக்கிட்டு நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கேவலம். அது ரொம்ப தவறு. அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்கள். எல்லாரும் சொல்கிறாங்க, சமூக தளங்களில்
நாம் தமிழர் கட்சியை மிஞ்சி யாரும் இல்லை என்று. சிறப்பாக எழுதுங்க. ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தத்துவம், ஒரு கவிதை, ஏதோ ஒரு செய்தி. திரைப்படம் பார்க்குறீங்க, நல்ல படம். நான் அந்த பட்டாசுன்னு ஒரு படம் பார்த்தேன், தம்பி தனுஷ் நடித்தது, தம்பி துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு. தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அது நல்லா இருக்குது. நம்ம தமிழருடைய தொன்மக்கலையை, தமிழன் உலகத்துக்கு வீரக்கலை எல்லாவற்றையும் கடன் கொடுத்தவன். நம்ம அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்கல்ல, தமிழன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன். உலகத்தில் அப்படி ஒரு இனம் கிடையாது. பிறந்து சிறந்த இனங்கள் பல, ஆனால் சிறந்தே பிறந்த இனம் உலகில் தமிழ் இனம் மட்டும்தான். புரட்சி பாவலன் தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்று போற்றுகிறார். அறிவை கடன் கொடுத்தவர் இனம். ஐயா மோடி உலகத்திற்கு யோகாவை தாரை வார்க்கிறோம். இங்கே வாங்க, உங்களுக்கு யோகாவை கொடுத்தது நாங்கள் தான். என்கிட்ட கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமில்ல? அங்கே இத்தாலியில் இஸ்ரேல் போனார்ல, இஸ்ரேலில் போய் ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு போனதுன்ட்டு அதில் தமிழில் எழுத்திருந்ததை அழிச்சு விட்டாங்க. 15ஆம் நூற்றாண்டில் ஏது மலையாளம்? 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம் ஏது? நம்ம கூட இருந்த சேரப்பாட்டனின் பிள்ளைகள் வணக்கம் சொல்லிட்டு இருந்தான், அதை விட்டு நமஸ்காரம் தான் போயிட்டான். சோறு தின்னுக்கிட்டு இருந்தான், சாதம் தின்ட்டான், மலையாளி ஆயிட்டான். கதை தான் ராஜா. கன்னடத்தில் போ, இன்னும் அப்பா தான், அம்மா தான், அக்கா தான், அண்ணா தான். இவன் தான் மம்மி டேடி. என்னத்தை போட்டு இவங்கள நீ அதிகாரத்தை கொடு. 6 மாதத்தில் மொத்தமாக இது தமிழ்நாடு பேரில் மட்டும் இல்லை, உண்மையிலே தமிழ்நாடாக நான் மாற்றிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வெற்று வார்த்தை இல்லை, நீர்வீர்வம். நீர்வீர்வம். வணிக பலகைகள், தெருக்கள் பெயர்கள், விளை பட்டியல்கள், எல்லா இடத்துலையும் தமிழ். நீ படித்தே திருணும், பேசியே திருணும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்போ டிஸ்ட்ரிக்கே, அதுக்கு முன்னாடி ஜில்லா, எந்த ஒரு ராமநாதன் ஜில்லா, அப்போ எந்த ஒரு ராமநாத் டிஸ்ட்ரிக்கு. இப்போ எவனாவது ஜில்லா டிஸ்ட்ரிக் போடுறானா? மாவட்டம். பழகிருச்சு. தலைவர் மொத்த நாட்டிலையும் தூய தமிழில் பெயர் பலகை கொண்டு வந்துட்டார். சேரன் வாணிபச்சோலை, சேரன் போக்குவரத்து, பாண்டியன் போக்குவரத்து, சோழன் போக்குவரத்து, அப்படியே நடத்தியிருந்தார். ஒரே ஒரு இடத்துல சூப்புன்னு இங்கிலீஷ் எழுதி வச்சுட்டான் இவனும். அது எங்கள் அண்ணன் தமிழேந்தி தான் தமிழ் துறைக்கு பொறுப்பு. அண்ணா அங்கே பாருங்க, ஒருத்தன் சூப்புன்னு எழுதி வச்சுட்டான். இவன் கண்ணில் படுற மாதிரி அவன்டா எழுதுனவன், அவனை கூட மாற்ற சொல்கிறா, சாருன்னு போட சொல்கிறா. அதாவது அப்படி அவ்வளவு மாற்றி வச்சுருந்தார். அதை தலைவர் என்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, பேக்கரி அப்படி இருந்துச்சு, நான் அதை மாற்றி வெதுப்பகம் அடுமனை என்று மாற்றினேன். சனம் சிரிச்சுக்கிட்டே போச்சு. இப்போ நீ போய் வெதுப்பகத்தை மாற்றி பேக்கரின்னு போடேன், அதே மாதிரி சனம் சிரிக்கின்னு பழகிட்டது. என்னையே சொல்லுவான்ல, எப்படி சீமா நீங்கள் ஆங்கிலம் கலவாமல் அப்படியே பேசுகிறீங்க? என் தாய்மொழியை நான் பேசாமல் வேறு யார் பேசுவா? எனக்கு இதில் பெரிய வியப்பு. என் தாய்மொழியில் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், வேர்ச்சொற்கள், கலைச்சொற்கள் கொட்டி கிடக்குது. எங்களுடைய ஐயா மனவை முஸ்தபா 9 லட்சம் கலைச்சொற்களை, உயிர் சொற்களை, வேர்ச்சொற்களை தொகுத்து புத்தகமாக இவ்வளவு பெரிய புத்தகம் போட்டு கொடுத்து போயிட்டார். அவர் இஸ்லாமியர். பிள்ளைகளுக்கு அழகு தமிழ் பெயரை வச்சார். அதனால இஸ்லாத்திலிருந்து என்ன அவர் நபி மொழியிலிருந்து மாறி போயிட்டாரா? இல்லை, செம்மல் என்று தன் மகனுக்கு பேர். பிள்ளை பேத்திகளுக்கெல்லாம் தூய தமிழ் பேர். செம்மல் மருத்துவராக இருக்கிறாரு நம்ம தம்பி, தூய தமிழ் பேர். காமு ஷெரீப் தன் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பேரிட்டார். அதனால மார்க்கத்திலிருந்து விலகிறோம்னு அர்த்தமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. உனக்கு சோறு ரைஸு, அரிசி ரைஸு, நெல் ரைஸு. எனக்கு பாரு, நெல், அரிசி, சோறு 3 சொல் இருக்கு. உனக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்லுதான், ரைஸு. உன் மொழி நான் போட்ட பிச்சை, என் தாய் தமிழ் போட்ட பிச்சை. உனக்கு சொந்தமாக இருக்கா? உனக்கு ஸ்பீச்சு, என்னோட பேச்சில் ஒரு எஸ் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஸ்பீச்சு. உனக்கு ஸ்பாஞ்சு, என்னோட பஞ்சில் ஒரு எஸ் போட்டு ஒட்டிக்கிட்டேன் ஸ்பாஞ்சு. உனக்கு உடன் சடன், ஒரு எஸ் போட்டு சடன் ஆக்கிக்கிட்டேன். என்னுடைய கட்டுமரத்தை கட்டுமரான் ஆக்கிட்டேன். என்னுடைய நாவாயை நேவி ஆக்கிட்டேன். உனக்கு ஏது மொழி? அந்த மொழியை அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு கூட்டம் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அவன் கேட்குறான், இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி? ஆட பைத்தியக்காரா, அது ஒரு லாங்குவேஜ்ரா, நாட்ட நாலேஜ்ரா. என்னடா ஒரு மொழியை
இங்கிலீஷே நாலேஜ் ஆயிருதா? இருங்க, உங்களெல்லாம் ராத்திரி கப்பலில் ஏற்றி வேற தீவில் ஒண்டி விட்டு வர்றேன். இருங்க, இங்கிலீஷே பேசிட்டு இருக்கு. நான் முடிவு எடுத்துட்டேன், நீங்களோட பார்ப்பேன். நம்மளுடைய வழிகாட்டி நித்யானந்தா இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு அவர் தான் ரோல் மாடல். ஆமாம், நான் கூட நினைப்பேன், என் தலைவன் வந்து இவ்வளோ போராடி இப்படி இது பண்ணதுக்கு, அந்த நாட்டை போராடிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு 10 தீவை வாங்கி எங்களெல்லாம் குடியேற்றி விட்டுருக்கலாம். தமிழர்களாக நாங்கள் போய் சாதி மதம், சாதி அங்கே விட்டுவா, செருப்பை வீட்டில் விட்டுவா, அங்கே விட்டுவா, மதத்தை அங்கே விட்டுவா, இங்கே வா உள்ள பார்ப்பேன். இல்லை ஒரு 10 தீவை வாங்கிட்டு என்ன 200 கோடி 300 கோடிங்கிறாங்க ஒரு தீவு. நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சவங்கெல்லாம் பிடிச்சி ஒரு இருட்டாரில் பூட்டி வச்சு, இந்த சிவாஜி படத்தில் வரும்ல, ரஜினிகாந்த் நடித்த படத்தில், ஆஃபீஸ் ரூமுக்கு போங்க மங்கல்ல, அது வேறு ஆஃபீஸ் ரூமில் ஓடி வச்சு, சரி இப்போ எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, சரி நீங்களாக சொல்றீங்களா நானாக சொல்லவா? நீங்களாக தந்துட்டா வெளியில் இருப்பீங்க, நானாக எடுத்துக்கிட்டால் உள்ளே இருப்பீங்க, வசதி எப்படி? சரி கொடுத்துருங்க. அதெல்லாம் வாங்கி ஒரு 20 தீவை வாங்குவோம். வாங்கிட்டு தூய தமிழ் குடிகள் எங்கே பேசுப்பா, பேசும்போது அவன் சொல்லுவான் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அலைபேசியில், சரி அது நியாயமாக இருக்குது, சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு, சரி ஓகே ரைட்டு, அட சனியை முடிச்சோன்னா ஒன்று சரி சொல்லு, இல்லை ஓகே சொல்லு, இல்லை ரைட்டு, எதையாவது ஒன்றா சொல்லி தொலைடா, இளவெடுத்த விடுறேன் மூணையும் சொல்லிவிடு. ஏன்னா தெரியுமா அவருக்கு இங்கிலீஷு தமிழ் எல்லாம் தெரியுமா, பெரிய கல்வியாளனே. பட் ஆனால் அப்படிங்கிறானே, டே ஒன்று பட்டு இல்லைன்னா ஆனா, ஏதாவது ஒன்று பட்டு பட்டுன்னு போட்டு என் தாய்மொழி பட்டே போச்சு. ஸோ அது இல்லைன்னா சோறு இறங்காது இவனுக்கு. ஸோ போட்டுருவான். ஆக்சுவலி அடுத்த வார்த்தை வராது. ஆக்சுவலி இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு தொலைக்காட்சி திருப்பணி ஒரு நீங்கள் இந்த படத்தில் எப்படி நடிச்சிங்க, ஆக்சுவலி திஸ் கேரக்டர், டே நான் குறித்து வச்சுருக்கேன். லெமன் சாதம் ரெடி என்று எழுதி வச்சிருக்க கடைக்கெல்லாம் இருக்கு ஒரு நாள் அடி. லெமன் சாதம் படிக்கும்போது எவ்வளோ வழியாக இருக்கு. என்னடா இப்படி ஒரு இனக்கூட்டத்தில் வந்து சிக்கிக்கிட்ட மேடம், இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானேன்னு புரட்சி பாவலர் பாடுறார். கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வதனம் தாய் தாய் தாயேங்கிறார். அவர் சொன்னது தமிழ் தாயை சொல்கிறார். லண்டன்ல இருந்து ஒரு தம்பி எடுத்தார், எங்கள் ஐயா மருத்துவர், எங்கள் ஐயா ஆதித்தனாருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். நான் பயணம் போயிட்டு இருக்கும்போது, அண்ணா உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு. சொல்லுங்கள் தம்பின்னு. வலைத்தளங்களில் நம்ம பிள்ளைகள் வந்து முறையற்ற கண்ணியமற்ற பதிவுகளை போட்டுறாங்கன்னா, குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு தம்பி எழுதியிருக்கான், கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அப்படின்னு. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பதிவுகளை ரஜினிகாந்தோட நான் முரண்படுறோம்னா அவருடைய அரசியலோட, அவரோட கருத்தோட. தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேலே எனக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு. அவருடைய படங்களை நான் ரசிப்பவன். திருமணத்திற்கு எத்தனையோ பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன், பல பேர் வரலை. என் தம்பி தமிழ்குமரன் தான் கொண்டு அவருக்கு அழைப்புதல் கொடுத்தாரு, நான் கொண்டு கூட கொடுக்கல அவருக்கு. அவர் தன் கைப்பட என் திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி ரஜினிகாந்த் என்று கையெழுத்து போட்டு அனுப்பின கடிதம்னு இருக்கு. எனக்கு மதிப்பு அவர் மேலே உண்டு. அவர் நிலத்தில் போய் மராட்டிய மண்ணிலையோ கர்நாடகாவிலையோ கட்சி தொடங்கினால் நான் அவரை வாழ்த்தி இப்போ என்னை மாதிரி எவனும் பேச முடியாது. ஆனால் என் நிலத்தில் ஒரு மராட்டியர் வந்து மான தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று நினைப்பது பெரிய தவறு. அது அறத்தின் வழி நின்று சிந்திக்கிற யாருக்குமே கூச்சம் வரும், தப்பு. தட்டு தடுமாறி நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பணும்னு துடிக்கும் போது மறுபடியும் திரைக்கவர்ச்சியை வச்சு மூடுவது என்பது பெரிய துரோகம். அதனால நம்ம எதிர்க்கிறோம். அது வேற. அவர் என்ன நடிக்கிறார், ஒரு நடிகரா அப்படின்னு நம்ம பேசலையே. இதெல்லாம் ஒரு நடிப்பா அவர், அதெல்லாம் நமக்கு பேசவே இல்லை. அரசியலாக நாங்கள் அவரோடு முரண்படுறோம். அவர் என்னை ஆளணும் நினைக்கிறது தப்பு. பெரியார் ஐயாவை போல அமைப்பு தொடங்குங்கள், உங்கள் வாழ வைத்த மக்களுக்கு ஒரு இயக்கமாக இருந்து உதவுங்கள், வேணான்னு சொல்ல. தலைவராக இருந்து தொண்டு செய்யுங்கள். முதல்வராக இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பது, அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைப்பது, அது தப்பு. நாங்கள் மன்னராட்சி காலத்தில் சரபோஜிகள் வந்தீர்கள், எங்கள் மூதாதைகளை வென்றீர்கள், ஆண்டீர்கள், சரி படையெடுத்து வந்தார்கள். நீங்கள் மக்களாட்சி காலத்தில் படையெடுத்து வருவது நல்லா இல்லை. அப்போ நாங்கள் விடுதலையே பெறலைன்னா 400 ஆண்டு கால விஜயநகர பேரரசு, நாயக்க மன்னர்களாட்சி,
பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆட்சி, பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவில் மறுபடியும் பிறமொழியாளர்களே எங்கள் ஆள்வதென்றால் அது தன்மானமிக்க எந்த தமிழனும் ஏற்க முடியாது. இது நான் கேட்பது என்பது தமிழர் என்கிற தேசிய இனத்தின் இறையாண்மையை நான் கேட்கிறேன், என் தார்மீக உரிமையை நான் கேட்கிறேன். அது உங்கள் ஆளு தானே ஆள்றாங்க, எடப்பாடியும் ஓபிஎஸ். ஆமாம், எங்கள் ஆளுக்கு தான், என் சித்தப்பைங்க தான், எங்கள் சொந்தக்காரங்க தான் ஆள்றாங்க. ஆட்சி சரியில்லை, இருக்கட்டும். சித்தப்பைங்க சரியா ஆளலை, அண்ணமையை நான் வந்து நல்ல ஆட்சி கொடுத்துட்டு போகிறேன், இல்லை என் பிள்ளைய வந்து இதில் கூட்டத்திற்கு ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போகிறான், எங்கள் அப்பையும் சரியில்லை, நான் அடுத்த வீட்டுக்காரனை வந்து எங்கள் வீட்டில் படுக்க வைக்க முடியாது ராஜா. அது தன்மானத்துக்கு இழுக்கு. கருப்பாக இருப்பார் எங்கள் அப்பா, குள்ளமாக இருப்பார் எங்கள் அப்பா, முகமெல்லாம் அம்மா தன்பா இருக்கும், ராத்திரினா குடிப்பார், ஆனாலும் அவன் தான் என் அப்பேன். எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் உயரமாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், இங்கிலீஷ்லாம் பேசுகிறான், அதனால் அவனை அப்பனா இருக்க முடியாது ராஜா, அது ஏற்க முடியாது. அது தன்மானத்துக்கு இழுக்கு. சரியா தவிர நாங்கள் திருத்திக்கிறோம். உலகத்தையே கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளைகளுக்கு உள்ளங்கையில் நிலத்தையால துப்பு இல்லையா? எங்களை மாதிரி தத்துவம் வைத்திருக்கிற ஒரு இனக்கூட்டம் உண்டா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையதாரன், உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை ஒன்றும் நீண்டா நிலநாள்மவருக்கு. எழுதி வச்சுட்டு போயிட்டான் என் தாத்தன், என் மூதாதை வள்ளுவ பெருமகன். அதை படிச்சுட்டு அதைபடி அரசாட்சி செஞ்சால் போதும். புதுசாக நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவனே சொல்கிறான், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்க, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்றான். நாங்கள் ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா? ஆளுமை கொண்ட இனத்தின் மக்களா இல்லையா? அவனே பாடுறான், இனம் போன்று இனமில்லார் கேண்மை. யாருக்கு? நமக்காக தான். இனம் போன்று இனமில்லார் கேண்மை மகளிர் மனம் போன்று மாறுபடும்ட்டான். விளை மகளிர் மனம் போல மாறுபடும்ட்டான். இனம் போன்று இருப்பான், உன் கூடவே இருப்பான். இதுதான் ஐயா மணியரசன் சொல்றாரு, மான் மாதிரி இருப்பான், நம்ம கூடவே ஓடி வருவான், ஒத்தையில் மாட்டினா ஓனாய மாதிரி கடிச்சு போடுவான். இதான் பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேருங்கள், நம்ம அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், முன்னாள் தலைமைச் செயலாளர் கிளம்பிக்கார் பாருங்க. என்ன கேள்வி கேட்டாங்க, என்னைய யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர், அதெல்லாம் இப்போ எங்கே பதுங்கியிருக்கான்னு தெரியல. தம்பி சொன்னா பாருங்க, இப்போ அயன்கார்த்தி கூட சொன்னார், தம்பி ராஜீவ் அப்போ அமைதியாக கோவப்படாமல் இருந்தேன். அப்படி தான் நான் எங்கள் ஐயா சகாயத்தை சந்திக்கும்போது நான் மருத்துவர் சிவகுமாரும் போய் சந்தித்தோம். நீங்கள் வாங்க கூப்பிட்டேன், இந்த பணிக்கு கட்சியில் சேரல, அரசியலுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டேன். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? நீ உட்காந்துட்டு அவன் என்னென்னமோ கேள்வி கேட்குறேன், பொறுமையாக பதில் சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பொறுமையில் கோவம் வந்துடும், எந்திரிச்சு போயிடுவேன். நானே பொறுமையாக இருக்கேன் அவருக்கு. அப்போ பார்த்துக்கிருக்க, நானே பொறுமைனா பார்த்துக்கிறேங்க அவர் எப்படி எப்படி இருக்குன்ட்டு. என்னாலெல்லாம் அவன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி அடிமையாக ஆயிட்டான். அப்புறம் இவ்வளவு குனிஞ்சான்னா தரையிலே படுத்தான்னு அடிமைன்னு ஆயிடுச்சு. அது இப்படி ஒரு சீமான் மாதிரி ஒரு அடிமை சிக்கியிருக்காம பாருங்க இவங்களுக்கு. இங்கே ஒரு கூட்டம் அங்கே வந்து பேசிட்டு போ, இங்கே வந்து பேசிட்டு போ, அப்புறம் அந்த இடத்துல பேசிட்டு போ, அங்கே ஒரு பேசிட்டு போ. ஒரு அடிமை கிடைச்சிருங்கிறதா இவ்வளவு சித்திரவதை செய்யக்கூடாதுடா, கொஞ்சம் பாருங்கடா. ஏதோ ஒன்று. அதில் என் அன்பு பிள்ளைகள், அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், நம்மகிட்ட காசு இல்லை, இருந்தாலும் நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி நம்ம ஒரு கிஷோரை வைக்கலாம். நமக்கு இருக்கிற பெரிய கிஷோர் நம்ம தம்பி கணேஷ் மாதிரி ஆளுக தான். கணேஷ் இந்தா, என் தம்பி அக்பர், அவங்களுடைய துணைவியார் வித்யா மாதிரி இவங்க தான். நம்மை நேசித்து நம்ம வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேரன்பு கொண்டவர்கள் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் உருவாயிட்டாங்க. எத்தனையோ தாய்மார்கள் தன் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக என்னை நேசித்து அன்பு செலுத்துவதை நான் பார்க்க முடியுது. அதெல்லாம் நாம் பெற்றிருக்கிற பெரும்பேராக தான் நான் நினைக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் என்கிற அறிவாசா நமக்கு அறிவுறுத்தியது போல, நான் யாருக்கோ உழைக்கலை, நான் பிறந்த பெருமை மிக்க என் இனத்திற்காக உழைக்கிறேன் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார்
அதுதான் அந்த திமிரும் பெருமிதமும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். பிறகு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இரு என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கை கொண்டு நீங்கள் இருங்கள். நீங்கள் நல்ல நோக்கத்தை கொண்டிருங்கள், அதுவே உங்களை வழிநடத்தும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற தத்துவம். ரெண்டாவது, வீரத்துறவி விவேகானந்தர் நமக்கு கற்பித்தது போல முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். அப்படி உண்மையும் நேர்மும் துணிமும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் இதை மாற்றி படைப்பார்கள் என்கிறார். 50 பேர் இல்லை, நீங்கள் ஆயிரக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் எனக்கு இருக்கிறீர்கள். 50 பேர் போதும் என்றார். நீங்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறீர்கள். நம்மால் நிச்சயமாக முடியும். அவரே சொல்கிறார், ஒரு நோக்கத்தை கொண்டு அதையே லட்சியமாக்கு, அதில் செயல்படுத்த அன்றாடம் செயல்படுத்துவதற்கு நீ போராடு. பணம் இல்லையே, நண்பர்கள் உதவி இல்லையே என்று கவலைப்படாதே, தோல்வியை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே, உறுதியாக ஒரு நாள் நீ வெல்வாய் என்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன், நான் எந்த நேரத்திலும் எதை பற்றியும் எதற்காகவும் எந்த இழப்பிற்காகவும் கவலைப்பட்டதே இல்லை. காரணம், நான் தொடர்ச்சியாக 100 முறை வென்றவன் அல்ல, தொடர்ச்சியாக 1000 முறை தோற்றவன் என்று சொல்கிறார். அதெல்லாம் தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றியின் தொடக்கம். தோல்வி சொல்லுது, என்னை தொட்டு விட்டவன் வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை என்று. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும்.